காங்கிரஸ் விதைத்த விஷ விதையால் தான் ஆந்திர மாநிலமே பற்றி எறிவதாக பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி சாடியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் ஞாயிறன்று நடந்த பொதுக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி உரையாற்றினார். மக்கள் தொகைக்கேற்ப மீரட் நகரம் முன்னேறவில்லை என்று தனது பேச்சை துவக்கிய மோடி உத்தரப்பிரதேசத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று குற்றம் சாட்டினார். குஜராத்தில் 24 மணி நேரமும் மின்சாரம் விநியோகிக்கப்படுவதாக பெருமிதத்துடன் கூறிய குஜராத் முதல்வர் மோடி உத்தரப்பிரதேசத்து மக்களுக்கு மின்சாரம், சாலை வசதிகள், அடிப்படை தேவைகளை அகிலேஷ் யாதவ் அரசு செய்து தரவில்லை என்று குற்றம் சாட்டினார். குஜராத்தில் ஒரு காலத்தில் கலவரத்தீ கொழுந்துவிட்டு எரிந்ததாக கூறிய மோடி வளர்ச்சியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டதால் குஜராத் இப்போது வன்முறையற்ற அமைதி மாநிலமாக திகழ்வதாக பெருமிதத்துடன் கூறினார். அமைதி, ஒற்றுமை, சகோதரத்துவம் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் பாரதிய ஜனதா மீது நம்பிக்கை வைத்தால் உத்தரப்பிரதேசத்தை கலவரமற்ற மாநிலமாக மாற்றி காட்டுவோம் என்று மோடி உறுதியளித்தார். பாரதிய ஜனதா விஷத்தை விதைப்பதாக காங்கிரஸ் தலைவர் சோனியா குற்றம் சாட்டியதை நிராகரித்த மோடி, விஷத்தை விதைப்பது பாரதிய ஜனதா அல்ல, காங்கிரஸ் தான் என்று பதிலடி கொடுத்தார். ஆட்சி அதிகாரம் என்பது விஷம் மாதிரி என்று ராகுலிடம் ஒருமுறை சோனியா சொன்னதாக குறிப்பிட்ட மோடி, நாட்டை 60 ஆண்டுகளாக ஆளும் காங்கிரஸ் தான் அந்த விஷத்தை நீண்ட காலம் ருசிப்பதாகவும் கூறினார். ஓட்டு வங்கி அரசியலுக்காக நாட்டு மக்களிடையே பிரிவினையை காங்கிரஸ் ஏற்படுத்தி வருவதாகவும், ஆந்திராவில் பிரிவினை என்ற பெயரால் காங்கிரஸ் விதைத்த விஷம்தான் அந்த மாநிலத்தையே பற்றி எரிய செய்வதாகவும் மோடி குற்றம் சாட்டினார். டெல்லியில் அருணாச்சல பிரதேச மாணவன் கொல்லப்பட்டதை சுட்டிக்காட்டிய மோடி, வடகிழக்கு மாநிலத்தவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா என்று கேள்வி எழுப்பினார். தலைநகரில் கடந்த சில நாட்களாக நடக்கும் நிகழ்வுகள் தலைக்குனிவை ஏற்படுத்துவதாக ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை மறைமுகமாகவும் மோடி குறை கூறினார்.